கோவையில் இந்திய பட்டய கணக்காளர்கள் தென்மண்டல மாநாடு. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலியில் கலந்து கொண்டு மாநாட்டை துவக்கி வைத்தார். கோவை பொருளாதார குற்றப்பிரிவு ஊழல் தடுப்பு பிரிவில் நிதி நிறுவனங்கள் செய்யும் மோசடியை தடுக்க புதிய தணிக்கை பிரிவை தமிழக அரசு தொடங்க உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்திய பட்டய கணக்காளர்களின் மண்டல மாநாடு கோவை நீலாம்பூரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்று வருகிறது. 500க்கும் மேற்பட்டோர் நேரடியாகவும் 5000த்திற்கும் மேற்பட்டோர் இணையம் வாயிலாகவும் கலந்து கொண்டுள்ளனர். இதில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு மாநாட்டை துவக்கி வைத்தார். மாநாட்டை துவக்கி வைத்த பின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியதாவது: 53வது மண்டல கருத்தரங்கில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிக்கிறது. தென்மண்டல கவுன்சில் வரலாற்றில் முதல் முறையாக 5000 பேர் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிக்கிறது. மழை வெள்ள பாதிப்பு நிவாரணப் பணிகளால் இந்த கருத்தரங்கில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றுள்ளேன். நிதித்துறை கணக்கு தணிக்கைகளோடு உங்கள் பணி நின்றுவிடாது. நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி வருகிறீர்கள். பொருளாதாரத்தை வடிவமைப்பதில் பட்டய கணக்காளர்கள் பெரும் பங்காற்றி வருகிறார்கள். பொருளாதார குற்றப்பிரிவு ஊழல் தடுப்பு பிரிவில் நிதி நிறுவனங்கள் செய்யும் மோசடியை தடுக்க புதிய தணிக்கை பிரிவை தமிழக அரசு தொடங்க உள்ளது. இதில் முக்கிய ஆலோசனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தால் உடனடியாக செயல்படுத்துவோம். பட்டய கணக்காளர்கள் பெரும் கண்காணிப்பாளர்களாக அல்லாமல் பொருளாதார பாதுகாப்பாளர்களாக உள்ளீர்கள். வாழ்த்துக்கள். இவ்வாறு அவர் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் தென்மண்டல தலைவர் ஜலபதி மற்றும் பட்டய கணக்காளர்கள் கலந்து கொண்டனர். சிக்கலான நிறுவனத்தை புரிந்து கொள்ள நிதிநிலை அறிக்கை அவசியம். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேச்சு. அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசுகையில், வங்கி இயக்குநராகவும் எம்எல்ஏவாகவும் பட்டய கணக்காளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறேன். தற்போது நிதி அமைச்சராக இதே மாநாட்டில் பேசுவது வித்தியாசமான அனுபவமாக உள்ளது. எந்த ஒரு சிக்கலான நிறுவனத்தை புரிந்து கொள்ள நிதிநிலை அறிக்கை என்பது மிகவும் அவசியமாக உள்ளது. இத்தகைய அறிக்கையை உருவாக்குவதில் பட்டய கணக்காளர்களின் பங்கு மிக முக்கியமானதாக உள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறையில் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த குழுவில் பட்டய கணக்காளர்களும் இடம்பெறுவார்கள். இந்திய அரசியல் சாசனப்படி கணக்கு தொழில் முக்கியமானது. தமிழக அரசு பட்டய கணக்காளர்களுடனான தொடர்பை அதிகரித்து வருகிறது. எனவே இந்த தொழிலை தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும் என்றார். இதனைத் தொடர்ந்து இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் தலைவர் நிகார் எம் ஜம்புசாரியா செய்தியாளர்களிடம் கூறியதாவது: கொரோனா காரணமாக கடந்த 2 ஆண்டுகளில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் பட்டய கணக்காளர் படிப்பில் பாடத்திட்டத்தை மாற்றம் செய்து வருகிறோம். இறுதியாக பாடத்திட்டத்தில் மாற்றம் செய்து 5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த சில ஆண்டுகளில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதால் தற்போதைய பாடத்திட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்துள்ளோம். அடுத்த 6 மாதங்களுக்குள் புதிய பாடத்திட்டம் அமலாகும். எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் கொரோனா காலத்தில் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளன. தொழில்களை மீட்டெடுக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மத்திய அரசின் பட்ஜெட்டுகளுக்கு கடந்த 60 ஆண்டுகளாக ஆலோசனைகளை வழங்கி வருகிறோம் என்றார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் தென்மண்டல தலைவர் ஜலபதி, பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் ராமசாமி, கோவை கிளையின் தலைவர் பிரபு, செயலாளர் நாககுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கருத்தரங்கை துவங்கி வைப்பதை எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக நான் கருதுகிறேன். தென்மண்டல கவுன்சில் வரலாற்றில் முதல் முறையாக 5000த்திற்கும் மேற்பட்ட பட்டய கணக்கறிஞர்கள் கலந்து கொள்ளும் கருத்தரங்கமாக இது அமைந்துள்ளது என்று அறிந்து நான் வியப்படைந்தேன். இதனை தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் நடத்தி காட்டிய திரு ஜலபதி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். நேரில் விரும்புகளை உரையாற்ற வேண்டும் என்றுதான் நான் விரும்பினேன். இருப்பினும் மாநிலம் முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை வெள்ள பாதிப்பு நிவாரணப் பணிகளில் ஈடுபட வேண்டியுள்ளதால் காணொலி காட்சி வாயிலாக உங்களிடையே நான் உரையாற்றுகிறேன். இதுபோன்ற கருத்தரங்குகளின் முதன்மையான நோக்கம் அவரவர் துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், வளர்ச்சிகள், தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பற்றி அறிந்து கொள்வதும் அதற்கேற்ப நம்மை தகவமைத்துக் கொள்வதும் தான் இந்த கருத்தரங்கமும் அந்த நோக்கத்தை சீரிய முறையில் நிறைவேற்றும் வகையில் அமைக்கப்பட்டிருப்பதை, வடிவமைக்கப்பட்டிருப்பதை பார்த்து நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் தென்மண்டல கவுன்சிலின் வரலாற்று பீடிகையில் 1998ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த
இந்திய பட்டய கணக்கறிஞர்கள் கழகத்தின் பொன்விழாவை எங்கள் தலைவரும் அன்றைக்கு முதலமைச்சருமாக இருந்த தலைவர் கலைஞர் தான் தொடங்கி வைத்தார் என்று அறிந்து நான் மகிழ்ந்தேன். மேலும் இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்கள் ஒருவராக உள்ள உங்களுடைய முன்னாள் தலைவர் திரு ஜி ராமசாமி அவர்களும் அன்றைய பொன்விழாவில் துணைத் தலைவர் என்ற வகையில் முதலமைச்சர் கலைஞரோடு மேடையில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அந்த வகையில் தங்களது தென்மண்டல கவுன்சிலின் 70ஆம் ஆண்டில் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் நான் கலந்து கொள்வதிலே மன நிறைவடைகிறேன். இந்திய பட்டய கணக்கறிஞர்கள் கழகத்தில் சென்னை அலுவலகத்திற்கு வருகை புரிந்த ஒரே முதலமைச்சர் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை இங்கு நான் பதிவு செய்தாக வேண்டும். 1969ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் நாள் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவருடைய 100ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் போது அவர் கலந்து கொண்டுள்ளார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் இந்திய பட்டய கணக்கறிஞர்கள் கழகத்தின் தென்மண்டல கவுன்சிலில் சென்னையில் ஆராய்ச்சிக்கென தனியாக ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு பெரும் உதவி புரிந்துள்ளது. To books. This is called application-based testing, and the objective of the institute and board of studies is to cover as many subjects as possible under this application-based testing. So this exercise has already commenced. Different groups are formed, and the final report of these groups will come to the council. It may take some time to implement, but the council is on its way to revise the syllabus and the training modules. So this is about students. In the profession, we have continuous professional education programs, and every member is required to undergo 20 hours of compulsory education, where we covered our core area of practice, that is auditing, taxation. Apart from that, there are many other areas. Now you will appreciate that every chartered accountant is supposed to be techno savvy. So all these new technological developments which are happening on artificial intelligence, blockchain, robotic processes, data analytics, we would like every member and every student to take full advantage of technology in delivering their professional services. So we are training them on all these new technologies. Apart from this, during the pandemic period, we observed that one new area is coming up in national interest as well as in the interest of profession. We saw that MSMEs were the worst sufferers of the lockdowns, and several state governments came out with so many relief packages. Even RBI came out with reduction of interest, financial restructuring. But all this was not known to MSMEs. As a result, many MSMEs were liquidating, and the CA profession, ICAI, thought it fit to take up this for the benefit of MSMEs and see that they don't liquidate, they survive and they grow. So we set up a dedicated committee, MSME and Startup. This committee has taken up some courses on the various packages that state government, central government and RBI have released, and they are educating MSMEs, advising them to survive and grow. Particularly after the pandemic, many people who wanted to start new businesses, they had apprehension whether the economy will be flat for some time or whether it will start growing swiftly. And to benefit them, our committee on startup is doing, and it's a pleasure to come to Coimbatore and speak to press on matters related to CA profession. Today we have a regional conference, and this conference is held by every region once in a year to discuss with the members the current subjects and topics. In our profession, there are many developments in last 1 or rather 2 years after the pandemic. Let me start with students. In Chartered Accountancy course,
CA students have to undergo 3 levels of exams, that is entry level, foundation, intermediate and final. And every 10 years we revise syllabus. It is an exhaustive syllabus which covers every area related to the profession of accountancy. So be it accounting, audit, non-financial reporting, taxation, both direct and indirect, insolvency law, all these are covered within our profession, and CA students have to learn all these before they qualify as chartered accountants. Every 10 years we overhaul our syllabus completely, and we review even our training module. You would be aware that every CA student, before he gets the certificate as chartered accountant, has to undergo 3 years articleship training. So every 10 years we overhaul the syllabus as well as the training modules. This time the last revision was done in 2017, and after 5 years we felt that there are so many changes taking place in the way the people do business, the way people carry on their transactions through different modes. Digital way of working is the new way, and therefore the institute thought that even after 5 years, let us have a relook at the entire syllabus and training modules. Basically, the council is of the view that we should shift from memory-based testing to completely application-based testing. At present, in our examination system at final level, there is one paper which is elective. Students are given 8 options. The area in which they want to specialize, they can choose that subject. And in this subject, the exam is conducted on open book basis. That is, case studies are given to them. At the end of the case studies, there are questions which they have to answer.